வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனம் பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். கும்பராசி 2026 ஜூலை இந்த வாரத்துல, இந்த வாரப்பலத்துல நம்ம பார்த்தா கும்பராசில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, கண்டிப்பா ராசில இருக்கிற ராகு, சப்தம பாவத்தில் இருக்கிற சுக்கிரன், கேது. ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை, டிஸ்டர்பன்சஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பெரிய சான்சஸ், என்னென்னமோ உங்களுக்கே புரியாது. உங்களுக்கு கண்ட்ரோல் தப்பி போயிடும். எல்லாமே ஒரு மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க ஒண்ணு பேசுங்க, அவரை வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிறைய பேர் செப்பரேஷன் சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஆனா இது நீங்க சரி பண்ணிக்கலாம். பாருங்க, பொருத்தம் பார்க்கும்போது வெறும் பொருத்தம் ஸ்கோர் பார்க்க கூடாது. அவரோட சைக்கலாஜிக்கல் டெண்டன்சிஸ், அவர் எப்படி இருக்காங்க, அவர் ஜாதகம் எப்படி இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா சைக்கலாஜிக்கலா நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அந்த ஜாதகத்துல ஒரு பர்சனாலிட்டி பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த அன்காம்ப்ரமைசிங் நேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜாதகங்களை ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி இருந்தவரை நாம கட்டிக்கிட்டா புரியாம அவர் ஃபேஸ் பார்த்து பிரச்சனை கண்டிப்பா வரும் ஃபியூச்சர்ல. அவருக்கு எல்லாருக்குமே எப்படின்னா, அவருக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். சின்ன வயசுல ஏதோ பிரச்சனையை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவருக்கு நீங்க சொன்னா புரியாது. இங்க வேற மாதிரி நீங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா அது வேற மாதிரி ஆயிடும். இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஹாரோஸ்கோப் மேட்சிங் தான் இம்பார்ட்டன்ட். இங்க லவ் மேரேஜ் ஆயிருந்தாலும் கூட ஒரு பர்சனோட சைக்கலாஜிக்கல் இன்சைட்ஸ் நம்ம ஜாதகத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தா இந்த பிரச்சனை இருக்குது. கம்யூனிகேஷன்ல கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, ஜாகிரதை இருங்க. இந்த சாடை சாத்தி விட போறது போயிட்டு இருக்கு, ஜாகிரதை இருங்க. ஹனுமான் சாலிசை ரெகுலரா சொல்லுங்க. பஞ்சம பாவத்துல சூரியன், சப்தமாதிபதி பஞ்சமத்துக்கு லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நீங்க யாரை இஷ்டப்பட்டுறீங்களோ அவரே உங்க லைஃப்ல வர்றது சான்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனா உங்க குழந்தைகள் யாராவது கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருந்தா அவர் கவர்மெண்ட் ஜாப் யோகம் அதிகமா இருக்கும். இந்த கும்பராசியில பிறந்தவர்.